ஹாய். பனீர் செய்கிறதுக்கு 1 லிட்ரு பாலில் 100 புளிக்காத தயிர் போட்டு 20 நிமிஷத்தில் நல்லா தனியாக வந்துடும் அந்த பனீர் கலவைகள். அதை ஒரு வடிகூடையில் துணியை வச்சு நல்லா சுற்றி ஒரு தட்டை கமுத்து வச்சுருங்க செவுத்தோரமாக. இதுக்கு மேலே நான் அதே குக்கரில் எதில் நான் பனீர் எடுத்தேன்னா அந்த குக்கரில் வெயிட்டில் வைக்கும்போது 1 மணி நேரத்தில் இப்படி கெட்டியாயிரும் பாருங்கள். இதை நான் முதல் நாள் நான் செய்கிறேன், ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடுறேன். மறுநாள் நம்ம அதை எடுத்துக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இதை எடுத்து மறுநாள் நான் கழுவிக்கிறேன். துண்டங்கள் நமக்கு தேவையான அளவு. அதை அந்த இடத்துல நான் கேரட்டு வடிகட்டுற துணி, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு எல்லோ ஷேடு தெரியுது. பன்னீர் தேவையான துண்டங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது 200க்கும் மேலே வருது 1 லிட்டர் பாலில், 3/4 லிட்டர் பாலில். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 கை வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. நல்லா இந்த அளவுக்கு 40% வதங்கினோன்னா எவ்வளவு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி. இதுதான் உங்களுக்கு ரேஷியோ. முந்திரி பருப்பு 10 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி வைக்கும்போது சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் அதுக்குள்ளே பன்னீரை தண்ணியில் போட்டு வைக்கிறேன். நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இப்படி பெரட்டி கொடுக்குறோம். 3 நிமிஷம் கழித்து மஞ்சள் பொடி, வரமிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி, காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. இதை நல்லா ஆற வச்சு நைஸ் விழுதாக அரைச்சிட்றோம். சட்டியில் வெண்ணெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நெய்யும் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜீரகம், 20% ஃப்ளேமில் வதக்கி கொடுக்கலாம். 1 பச்சை மிளகாய். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த அரைச்ச விழுதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் தண்ணியுமாக ஊற்றிக்கிறோம். சாம்பார் கன்சிஸ்டன்சி கொண்டு வரோம். உப்பு, கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் பால், ஒரு 2 பிஞ்சு சர்க்கரை, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி கொடுத்துருவோம். ஒரு 3 நிமிடம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பன்னீர் துண்டங்களை தண்ணியிலேருந்து எடுத்து போடுறோம். உங்கள் பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போட தேவையில்லை. என்னோடது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் தண்ணியில் போட்டு எடுக்கிறேன். கசூரி மேதி, வெந்தயக்கீரை நான் வீட்டிலே ரெடி பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் கசக்கி போட்டுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஆடை சேகரம் பண்ணி வைப்பேன் பாலில். அதை கொஞ்சமாக கடைசியாக போட்டு சர்விங் பவுலில் மாற்றிடுறோம். அட்டகாசமான ருசியோடு இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். செய்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.